அன்பிற்கினிய பாடலாசிரியர் மற்றும் இயக்குனர் திரு ஏகாதேசி அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஓல குடிச கட்டி ஒத்த மாடு வளர்த்து வந்தேன், கால எந்திரிச்சி கவுத்த கோழி திறந்து வந்தேன். ஓல குடிச கட்டி ஒத்த மாடு வளர்த்து வந்தேன், கால எந்திரி. நான் ஆனது எப்படி, அதாவது மதுரையில இருந்து உங்களுடைய பயணம் துவங்கி இருக்கு. மதுரை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் உங்களுடைய வரிகள் இன்னைக்கு பரவி கிடக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்கும் உங்களுடைய வரிகள் பரிச்சயம். உங்களுடைய பாடல்கள் அவங்க ஆள் மனசை ரொம்ப தொட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருக்கு. உங்களுடைய பயணங்களை பத்தி எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. தமிழ் வாழ்க, மார்க்சியம் வாழ்க. இனிய வாசகர்களுக்கு, குறிப்பாக கலைஞர் செய்திகள் வாசக பெருங்கடலுக்கு அப்படின்னே சொல்லலாம், உங்கள் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். என்னுடைய பயணம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு பச்சை வெளிகளில் ஒரு வறண்ட கிராமம். அந்த வறண்ட கிராமத்தில் நான் சொல்கிற ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால் அல்லது 35 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஏழை குடும்பத்தில், இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய பெரும் தகுதியாக இன்று நான் சொல்வது, நான் ஏழையாக பிறந்தது பெரும் தகுதியாக நான் உணர்கிறேன். நாளை நான் மரணிக்கும் போது ஒரு பெரும் தகுதி என்னென்னா, ஒரு மார்க்சிஸ்டாக நான் இந்த மண்ணில் புதைபட போகிறேன் என்பது இன்னும் கூடுதல் தகுதி. அந்த தகுதியோடு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், பெருமையாக இருக்குது. வறுமை இருக்கும் இடத்துல தான் புரட்சியும் இருக்கும். ஏன்னா அந்த வறுமையிலேருந்து மீண்டு எழணுங்கிறதுக்காகத்தான் மீண்டு எழுவாங்க எல்லாருமே. ஸோ அது போல் நீங்கள் சொல்லிங்க, அதுவும் ஏழையாக பிறந்ததை பெருமையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளி பருவம், அதுக்கப்புறம் கல்லூரி பருவம், இதிலெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த கவித்துவமான வரிகள்லாம் அப்போவே கிடைச்சதா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருங்கிறது மதுரை மாவட்டத்தில் நாகமலை அடிவாரத்தில் ஒரு குக்கிராமம். அந்த ஊரின் பெயர் பணியான். பணியான் என்றால் பணியாதவர்கள் என்று பொருள். வெள்ளைக்காரனுக்கு பணியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் பிற்காலத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு ஊர். அந்த ஊரில் 5ஆம் வகுப்பு வரை படித்தேன். ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் மேலக்கால் என்னும் ஊர், அங்கே 10ஆம் வகுப்பு வரை. நான் அந்த மேலக்காலில் தான் நான் படிக்கும் பொழுது தான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது, ஏன் கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய முதல் கவிதையை எழுத ஆரம்பித்தேன். எங்கள் மாமா, கடைசி மாமா பாண்டின்னு சொல்லி இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் எழுதின முதல் கவிதையை நான் சொல்லியிருக்கேன். அது முதல் கவிதை ஞாபகம் இருக்குங்களா அந்த வரிகள்லாம்? நிச்சயம் ஞாபகம் இருக்குது. அது என்ன கவிதைன்னா, என்னோட 10 வயது கவிதை அது. இந்த சூரியனுக்கு கண் இருந்தால் அழுது விடும், இந்த மண்ணில் உழைக்கும் மனிதர்களை பார்த்து. இதுதான் என்னுடைய முதல் கவிதை. இதில் இந்த கவிதையில் ஒரு முரண் இருக்கிறது தான் நான் அன்னைக்கே தோணுச்சு. சூரியன்கிற ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு பொருள், ஒரு கிரகம், அது அழுகும். அவ்வளவு அதை விட கொடுமையான இந்த மனிதர்கள் மண்ணில் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய முதல் கவிதை. என்னுடைய இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது உங்களுடைய வரிகள் குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த ஆத்தாவும் சேலை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனால் அம்மாவோட புடவையை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு முழு பாடலை கொடுத்து இப்போ கேட்டாலும் எல்லார் கண்ணையும் தண்ணீர் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் எப்படி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதியிருப்பீங்கல்ல? நிச்சயமா. ஸோ சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாலே எல்லா ஊர் திருவிழாக்கள்லையும் வீடுகள்லையும் அந்த பாடல்கள் ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போ அது திரும்ப ஒரு மீட்டு உருவாக்கம் மாதிரி மீண்டு எழுந்து எல்லார் மனசுலையும் போய் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆத்தாவும் சேலை, அந்த பாடல் உருவான விதம் பற்றி சொல்லுங்களேன். அம்மாவை பற்றி 1000 பாடல்கள் உண்டு. அம்மாவுடைய சேலையோட ஸ்பரிசம் ரொம்ப முக்கியமானது. நான் இழந்தேன் அம்மா. எங்கள் வீட்டில் நானும் அம்மா மட்டும்தான் அந்த குடிசைக்குள்ளே உறங்கி 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 அம்மாவோட இந்த கையில் தான் நான் அதில் தான் நான் படுத்திருப்பேன். அம்மாவை பிரிஞ்செல்லாம் நம்ம வாழ முடியுமான்னு இருந்த எனக்கு சின்ன வயசுலேயே எனக்கு அப்பா இல்லை. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அவர் வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டார். அதனால் நானும் அம்மாவும் மட்டுமே நாங்கள் பயணிச்சிருக்கோம். அப்படி அம்மாவை பிரிஞ்சப்போ எனக்கு முதல்ல நான் இழந்தது அம்மா அப்படிங்கிறத தாண்டி எங்கே அந்த அம்மாவோட சேலையோட வாசம் எங்கன்னு தேடுனப்போ தான் எனக்கு அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க, தூளி கட்டி ஆட, ஆத்துல மீன் பிடிக்க, அப்பனுக்கு தலை தோட்ட, பார்த்தாலே சேர்த்தணைக்க தோணும். நான் செத்தாலும் என்ன
பொத்த வேணும், போய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். எனக்கு அதில் நிறைய விஷயம் சொல்லிட்டு வருவேன். சொல்ல போனீங்கன்னா 2வது சரணத்தில் அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஊஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே, வெக்கையில் விசிறியாகும் வெயிலுக்கு குடையாகும் ஊஞ்சேலதானே வண்ண பூஞ்சோலதானே, வெட்டிக்குள்ளே மடித்து வச்சா அழகு முத்து மாலை, வெட்டிக்குள்ளே மடித்து வச்சா அழகு முத்து மாலை, காயம்பட்ட விரல்களுக்கும் கட்டு போடும் சேலை, மயிலிறகா ஊஞ்சேலை மனசுக்குள்ளே விரியும், உன் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும்னு. இல்லை, உங்களுடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மாக்காக அந்த பாட்டு கொடுத்துறீங்க, அதே போல் அப்பா கையை பிடிச்சி நடந்தான்னு அப்பாக்காக ஒரு பாடல், ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கிழவிக்காக ஒரு பாடல், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா தங்கச்சி சகோதரிக்காக ஒரு பாடல், அது மாதிரி உறவுகளுக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாடல்கள் எழுதுறீங்க. அப்பாவோட பாட்டு நீங்கள் சொன்னீங்க, கிழவியோட பாட்டு, சகோதர சகோதரிகளோட பாட்டு, நண்பர்களோட பாட்டு. நான் இந்த பாட்டை என்ன நினைக்கிறேன்னா, வெறும் மொழியாக வெறும் இசையாக இதை நான் பார்க்கல. நான் ஒரு புத்தக கண்காட்சியில் மதுரையிலே சென்னையிலே நான் பேசும்போது சொன்னேன், என் பாட்டு ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும்னு நான் சொன்னேன். அந்த பாட்டை என்னமெல்லாம் நம்ம செய்ய முடியும், மக்களுக்கு நெருக்கமான ஒரு விஷயமா நம்ம ஆக்குறா இருந்தால் எளிய சொற்கள் மக்களிடமிருந்து நாம் பெற்று அந்த சொற்களிலிருந்து ஒரு இலக்கியத்தை நம்ம உருவாக்கணும். அப்பொழுதுதான் அந்த பாட்டு அந்த மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, அப்பா கையை 2005 எனக்கு ஒரு குழந்தை கவிராஜன் சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறான். அவனை தூக்கி கொஞ்சி மகிழ்கிற போது நான் ஒரு அப்பாவை உணர்ந்தேன். என் அப்பாவை உணரவில்லை, என் மகனின் அப்பாவாக நான் என்னை உணர்ந்த தருணம். அதனால் அங்கே தான் எனக்கு ஆரம்பித்தது. அப்பா கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச மூடி கீரும், பார்க்கத்தான் ஆளு அழுக்கா இருப்பார், பிச்சி பூவை போலத்தான் எங்கள் அப்பா சிரிப்பார் அப்படின்னு அது போகும். இந்த மாதிரி பாடல் ஆசிரியர்கள் முகங்கள்லாம் தெரியவே தெரியாது, உங்களோட வரிகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல்களை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த குரலை தெரியும், ஆனால் அந்த வரி யார் எழுதுனா அப்படின்னு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து அந்த பாடல் தினமும் கேட்டாலும் கூட அந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் ஏகாதேசி தான், இவர் தான் அந்த பாட்டை எழுதினாரு அப்படிங்கிற எல்லாருக்கும். இதை எப்படி பார்க்குறீங்க? எங்கேயுமே அந்த ஒரு கிரெடிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், அது என்னன்னா, அது என்ன சொல்கிறது, தமிழ் சமூகம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் நுட்பமான இடத்திற்கு வந்து சேரவில்லை என்று தான் உணர்கிறேன். ஒரு கவிதையிலும் பாடல்களிலும் இன்னும் திரைப்படமாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் ஒரு நுட்பமாக செய்யக்கூடிய விஷயங்கள் வெகுஜனத்துக்கு போய் சேர்றதில்லை. இது ஒரு கமர்ஷியலாக தான் இருக்குது. ஊடகங்களும் மீடியாக்களும் கூட கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்குது. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, எழுத்தாளன் வீட்டில் வந்து அடுப்பு எரியாது அப்படின்பாங்க. கவிஞன் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கலாம், கவிஞன் வீட்லேயும் அப்படி தான் சொல்லலாம். நிறைய வரிகள் எழுதினாலும் இன்னும் அந்த வறுமை அப்படிங்கிறது நம்மளை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளோ வரிகள் கொடுத்து இவ்வளோ பேருக்கு நிம்மதியை கொடுக்கறதுனால நமக்கு வருமானம் கிடைக்கலையே அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும், நான் சினிமாவுக்கு வந்து இன்றோடு 20 ஆண்டுகள் நிறைவு பெறுறது. இந்த 20 ஆண்டுகளில் நான் அந்த சினிமாவை பொதுவாக நான் எல்லா தளங்களிலும் இயங்குறதுனால, அரசியல், இலக்கியம், சினிமா இப்படியான எல்லா தளங்களிலும் இயங்குறதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒருத்தன் தப்பானவனாக இருந்தால் அவனுக்கு வசதிகள் வந்து சேர்ந்துருந்தான். நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறேன், நான் வந்து கேமராமேன்ட்ட ஒரு 5 லட்ச ரூபா, ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா, மியூசிக் டைரக்டர் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் பேசி ப்ரொடியூசர்கிட்ட ஜாஸ்தி சொல்லி இவங்ககிட்ட நான் வாங்கிக்கிட்டேன்னா நான் அந்த ஒரு படத்தில் என்னால் 25 லட்சம் சம்பாரிச்சிருக்க முடியும். ஒரு காரு, ஒரு வீடு, கொஞ்சம் ஏற்பாடெலாம் நடக்கும். அதை ஒரு கம்யூனிஸ்டாக இருந்து அதை செய்கிறதில்ல. ஏன்னா அப்படியானவர்கள் என்னை வளர்த்தார்கள். நான் சொல்கிறேன் இல்லையா, நான் சாகும்போது கம்யூனிஸ்டாக சாக விரும்புகிறேன், நான் ஏழையாக இருப்பதை என் தகுதியாக கருதுகிறேன். அதனால் நம்ம அந்த வேலையை பார்க்குறதில்ல. காடுகளுக்குள்ள எல்லா மிருகங்களோட மனிதனும் ஒரு மிருகம்தான். புதிதாக நம்ம எதையாவது கண்டுபிடித்தனுடைய விளைவு நிலங்களை அழித்து வீடுகள் கட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்வாதாரத்தை நம்ம கை நிறைய மண் அள்ளி வேற எங்கேயும் போடலை, நம்ம தலையிலே போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? சொல்கிறாங்க சென்னையில் எத்தனை ஏரிகள், ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருந்துச்சு, இன்றைக்கி தண்ணி இல்லை.
கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அளவுக்கு போயிருக்காங்க. நான் சொல்கிறேன், கடல் நீரை அது பட்ஜெட் பத்தலைங்கிற ஒரு பேச்சு. கடல் நீரை ஏப்பா குடிநீராக்குறீங்க, அது பாட்டில் இருந்துட்டு போகுது. இது என்ன பிரச்சனைனா, ஒரு பாலை ஒரு டம்ளர் பாலை எடுத்து போய் பாய்சனில் ஊற்றிடுறது. இப்போ பாலை அந்த பாய்சன்லேருந்து எடுக்கிற வேலை தான் நல்ல தண்ணி எடுக்கிற திட்டம். நீ இருக்கிற பெய்கிற மழையை பாதுகாக்கிறதுக்கு இந்த ஏரிகளை திரும்ப எல்லாம் மேப் இருக்குல்ல, தூர்வாருங்க, ஆக்கிரமிப்பு செஞ்ச வீடுகளை அகற்றி இருக்கிற ஏரிகளை பூரா கொண்டாந்து நீங்கள் சரி செய்யுங்க. பெய்கிற மழை இங்கேயே இருக்கும் நம்ம பக்கத்துலேயே. இப்போ எல்லாம் கூட்டி ஒரு ரோடு போட்டு அப்படியே போய் கடலுக்குள்ளே தள்ளி விட்டு அப்புறம் கடலுக்குள்ளேருந்து நல்ல தண்ணி எதுக்கு அந்த பஞ்சாயத்து? இல்லை, இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் வந்து இந்த சமூகத்திற்காகவும் நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகள், ஆட்சியாளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி காட்டி உங்களுடைய பாடல் வரிகள் மூலமாக மக்கள்கிட்ட பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. இப்போ சமீபத்தில் தேர்தல் சமயத்தில் கூட உங்கள் பாடல் வரிகள் எல்லா இடத்துலையும் பிரச்சாரமாக கூட பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மாதிரி வரிகள் எழுதும் பொழுது உங்களுக்கு அச்சுறுத்தல்களோ அல்லது வேறு மாதிரியான தொந்தரவுகளோ இருக்குதா? நிச்சயம் இருக்குது. நான் ஒருபோதும் துளி அளவும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. அது ஏன் சமாச்சாரம். என் உடல் உபாதைகள் நான் என்னுடைய பிரச்சனையை சொல்லிருந்தேன். தலைவலிக்கிறத நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுமா? கலைஞர் டிவிக்கு ஏன் எனக்கு தலைவலிக்குன்னு சொல்லுவேண்ணா, எனக்கு இந்த முட்டியில் ஒரு சின்ன வலி இருக்குது அப்படி சொல்லுவேண்ணா, எலும்புக்கிறேன், அதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை? இந்த சமூகத்துக்காக நான் செய்கிற வினையாற்றல் என் கடமை. என் மக்கள் ரோட்டிலையும் காட்டிலையும் உழைச்சி இந்த வயிற்றை காப்பாற்றுறதுக்காக துடிச்சு கிடக்கும். இந்த மக்களை வயிற்றில் அடித்து ஒரு குரூப் பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டு இந்த மக்களை அச்சுறுத்துற வேலையை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களை எதிர்த்து குரல் கொடுப்பது என் கடமை. அட கண்டவங்கிட்ட மிதி வாங்குறமே தமிழா துப்பி இருக்கா, தண்ணி கேட்டோம் தப்பி இருக்கா, அட கண்டவங்கிட்ட மிதி வாங்குறமே தமிழா துப்பி இருக்கா. எத்தனை மறியல், எத்தனை மரணம், எத்தனை மறியல், எத்தனை மரணம், அல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டு ஒரு இடத்துல மத்திய மாநில சர்க்காருக்கு மானரோசம் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். மத்திய சர்க்காரையும் மாநில சர்க்காரையும் ரோசம் இருக்கான்னு ஒரு இடத்துல கேட்குறோம். என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அவங்கள திட்டத்தான் முடியுது. நம்முடைய குரலை வந்து அவர்கள் கேட்பதாக இல்லை, கண்டுகொள்வதில்லை. அது நம்ம குரல் அவங்க காது கேட்டிருந்தா கேட்டாலும் கண்டுக்கிற போகிறதில்ல. அந்த வைத்தறிச்சல முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொட்டி நிச்சயமா. அதே போலதான் இன்னும் ஒரு பாடல் வரி, அதாவது கஜா புயல் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது தஞ்சை டெல்டா பகுதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோக காடா இருந்தது. அங்க வந்து அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலான பாடல் வரிகள் நீங்க கொடுத்தீங்க. ஓட்டு கேக்கு வந்தவங்க கேதம் கேட்க கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சுகந்தி அக்காவோட குரல்ல உங்களுடைய வரிகள் ஒலிச்சிட்டு இருந்தது. அந்த தாக்கம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அதெல்லாம் வந்து எனக்கு, ஏன்னா அரசாங்கம் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டே பண்ணல. ஆனா மக்கள் வந்து ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்ச நேரத்துல வந்து உங்களுடைய பாடல் வரிகள் அங்கே போகுது. நிச்சயமா. எனக்கு என்னவோ இந்த மனித சமூகம், நான் இன்னும் கூட நான் ஒரு தமிழர்கள் ஒற்றுமை, இந்தியர்கள் ஒற்றுமை அப்படியான விரும்பி அல்ல. நான் ஒரு உலக ஒற்றுமையை விரும்புகிற ஒரு ஆள். பூமி உருண்டை இவ்வளோதானங்க இருக்குது, அதை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பந்து ஒரு ஈரத்தில் போட்டு ஒரு மண்ணில் உருட்டி விட்டா சுற்றி மணல் ஒட்டிருக்கும். அந்த மாதிரி தான் மனுஷங்க அதில் ஒட்டி இருக்கும். அப்படி இதுக்குள்ள என்ன பிரிவு, ஒரு உலக ஒற்றுமை விரும்புகிற ஒரு மனிதனாக இருக்கேன். காத்தும் மழையும் வந்து வீட்டை களவாண்டு போயிருச்சே, சோத்து பானைகளை அட சுழட்டித்தான் போட்டுருச்சே, உடத்திக்கு நின்னுகிற ஒரு துணியும் மிஞ்சவில்லை, கெடுத்துட்டு போயிருச்சே. எழுதுறேங்கிறத விட ஒப்பாரி வைக்கிறேன். தமிழகத்தில் அல்லது உலகத்தில் நடந்த அத்தனை துக்க காரியங்களுக்காக நான் ஒப்பாரி வைத்ததுன்னு தான் சொல்ல வேண்டும். அப்படித்தான் சமீபத்தில் நடந்த அந்த கஜா புயல். என்ன மனுஷன் வேறு, இந்த மரங்கள் வேறு, பயிர்கள் வேறுன்னு பார்க்க முடியல. அந்த வாழை அடியோடு விழுந்து கிடக்கு, தென்னை மரம் உடைஞ்சு கிடக்கு, மனுஷன் விழுந்து கிடக்கான், கூரை இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறான். எதுக்காக அழுவீங்க? இவ்வளோ நெஞ்சை உருக்கக்கூடிய வரிகள் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தாலும் சினிமான்னு வந்த போது பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்பரமாக ஒத்த சொல்லால அப்படின்னு ஒரு குத்தாட்டம் போடக்கூடிய வரிகளையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நல்ல ஒரு
எல்லோருக்கும் நல்ல பேர் கொடுத்து ஒரு விருது வாங்கின பாடல் அந்த பாடல். அந்த வரிகளுக்கும் சொந்தக்காரர் நீங்க தான். நான் ஒரு இருவாழ்வின்னு சொல்லலாம். ஒன்று மக்களுக்காக பாட்டு எழுதுகிற ஒரு ஆள், இன்னொன்று சினிமாவுக்காக என்னை அதில் படிய வைத்து கொண்டு எழுதுகிறேன். ஒரு காரியம் பண்ணுறேன், இது ரெண்டுக்கும் பெரும் வித்தியாசம் வைத்துக் கொள்றதில்ல. ஆனால் திரைப்படங்களில் என்னுடைய வார்த்தைகள் மாறுவதற்கு நான் காரணம் அல்ல, நான் படித்த விஷயங்கள் காரணம். ரெண்டாவது, என் இஷ்டத்துக்கு அதில் எழுதுறதில்ல. ஒரு படத்தோட சுச்சுவேஷன், இப்போ தனுஷ் வந்து பாடுறாரு, உங்களுக்கு ஆடுகளம், அவரோட சூழல் என்ன, நான் அவருக்கு தான் எழுதணும். அவரோட பாஷை என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லம்பில் ஒரு பாட்டு வரும், ஆளை சாட்சி புட்டாகனால. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் இப்போ அவனுக்கான ஒரு ஒரு செமி கானா இருக்கும் அதில். இப்போ அவருக்காக நான் எழுதுறது. ஆளை சாட்சி புட்ட கண்ணால ஐயோ தங்கள என்னால மூச்ச வாங்கி போற முன்னால பேச்சே நின்னுருச்சு தன்னால நெஞ்சுக்குள்ள பல்லாங்குழி குந்திக்கிட்டு ஆடுறா 108 கொண்டாங்கட்டா பிப்பியத்தான் எதிரா. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு அந்த படம் என்ன கேட்குது அதான் நான் கொடுக்குறேன். இது மாதிரியான படங்கள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று தப்பான பாடல்கள் எழுதுறதில்ல. இது வரைக்குமே ஒரு 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருப்பீங்க. ஒரு 200 பாடல்கள் எழுதியிருக்கீங்க. இதுல வந்து உங்களுக்கு ஆத்மார்த்தம் தரக்கூடிய பாடல்கள் அப்படின்னா சினிமா ஊடகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆல்பம் பொதுவெளி எதில் இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் இந்த மக்களுக்கான விடுதலைக்காக சேகோர சொன்னார்ல, எங்கெல்லாம் அடிமைகள் இருக்கிறார்களோ அவையெல்லாம் என் தாய்நாடுன்னு சொன்னார். பாரதி சொன்னது மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்துருவோன்னு சொன்னார். அதெல்லாம் என்ன சும்மா விஜய் அஜித் பேசுகிற பஞ்ச் டைலாக்கா சும்மா கேட்டு போகிறதுக்கு. தெருவில் வாழ்ந்தவன், அந்த மனிதர்களுக்காக மண்ணுக்காக ரத்தம் சிந்தின படைப்பாளிகள். அந்த வரிசையில் அந்த வழியில் நாம் நடக்காவிட்டால் நம்மெல்லாம் பேனா பிடிச்சதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இவங்களுடைய பிரச்சனை தான் ஒழிக்கணும். அதனால் ஒரு படத்தில் இப்போ 6 பேருக்கு 10 பேர் வந்து 10 பாட்டு கூட எழுதட்டும், அதில் பிரச்சனை இல்லை. எழுதுனனுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதுதான். பாடலாசிரியரையும் தாண்டி இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க, நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமான முயற்சிகள் என்ன மாதிரி இருக்குது? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2011 கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை அப்படி ஒரு படம், ஒரு நல்ல படம். நானே சொல்லக்கூடாது, நிறைய நண்பர்கள் இயக்குனர்கள்லாம் பாராட்டு பெற்ற ஒரு படம். ஒரு ஆவரேஜாக அது போன படம். திரும்பவும் நான் வந்து நான் சொன்னேன்ல, இலக்கியம் சினிமா வேறு பாட்டுத்துறையிலும் இருக்கிறதுனால அடுத்த கதையை நான் தயார் செய்கிறதுக்கு கொஞ்சம் காலமாச்சு. போன ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு படம் நானே தயாரித்து நான் இயக்கியிருக்கேன். கனகாம்பரம்னு சொல்லிட்டு ஒரு படம். தமிழகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை சொல்லுகிற ஒரு படம். அதனாலே என்னவோ படம் முடித்து ஓராண்டாக இன்னும் அதை வெளிவர முடியாமல் வியாபார பின்னங்களாக காத்திருக்கிறது. விரைவில் சில மாதங்களில் அந்த படம் வந்து தன் கடமை ஆற்றும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து எனக்கு படம் செய்யத்தான் ஆசை. தொடர்ந்து எண்ணற்ற கதைகளை விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுதான் அந்த உடல் மூச்சு எல்லாமே. சினிமா 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 இலக்கியம். அதனால் கதை ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு வயல் இருக்குது. இந்த வயலை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது 3 மணி நேரம் ஆச்சு. புரியுதுங்களா? எங்கேயுமே வயல் இல்லை. தண்ணி இல்லாமல் சென்னை நகரம் ஸ்தம்பித்துட்டு இருக்கு. எல்லா கிராமங்களிலும் தெருக்களில் ஓடை நீர் ஓடிய கிராமங்கள், நதிநீர் பாய்ஞ்ச கிராமங்கள்லாம் இன்றைக்கி தண்ணி லாரிக்காக வாசலில் 10 ரூபாய் துவங்கி 100 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு குடம் 10 ரூபான்னு உட்காந்துருக்கு. நான் ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு படத்தில் எழுதினேன், காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தில் நிற்கிது, சாக்கடை தண்ணி குடம் 10 ரூபா விற்கிதுன்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா தான் எழுதி வச்சேன். இன்றைக்கி சாக்கடை தண்ணி 10 ரூபா விற்கிது. 15 ஆண்டுக்குள்ளே இந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த பசுமை இருக்கணுங்கிறது, இங்கே இருக்கிற இந்த பசுமை உலகமெங்கும் இருக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அந்த கனவுக்காக எல்லாரும் போராடுவோம் அப்படிங்கிறது. எங்கோ ஒரு தூரத்தில் ஒரு மரம் அமைதியாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு கவிதை சொல்கிறேன். அதுதான் நிதர்சனம். எல்லா மரங்களும் அமைதியாக இருக்கிறது. தமிழகம் முழுக்க அங்கங்கே மரங்கள் இலைக்கண்ணீரை உதிர்த்து விட்டு அமைதியாக இருக்கிறது. இலையின் உதடு கூட காற்றின் சிரிப்பை காட்டவில்லையே.
இலைகளின் உதடு கூட காற்றின் சிரிப்பை காட்டவில்லையே. ஓ, இறந்து போன மழைக்காக இது மரங்களின் மௌன அஞ்சலியா? நன்றி. ஆஹா, ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் உங்களுடைய சமூக பார்வை தொடர்ந்து விரிந்து நிறைய பேருக்கு அது பயனளிக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி.